அருமையான சுவையில் பஞ்சு போல் கம்பு மாவு வச்சு இட்லி சுடலாம். அதுக்கு முதல்ல கம்பு ஊற வச்சு ஆட்டி எடுத்துக்கலாம். சுத்தமான கம்பு பெரிய டம்ளரால் 2 டம்ளர் கம்பு எடுத்துக்கலாம். அதே டம்ளரால் 2 டம்ளர் இட்லி அரிசி ஊற வச்சுக்கலாம். 4க்கு 1ங்கிற கணக்கில் இதே டம்ளரால் 1 டம்ளர் என்கிட்ட கருப்பு உளுந்து இருக்குது, நான் கருப்பு உளுந்து ஊற வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெள்ளை உளுந்து ஊற வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுக்கலாம். இது வந்து 4-5 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் உரலில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். எப்பவுமே உளுந்து ஆட்டும் போது மொத்தமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா உளுந்து நல்லா பூத்து நல்லா பந்து போல் அரைஞ்சி வரும். அப்போ தான் இட்லியும் சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து ஆட்டியாச்சு. ஊற வச்ச அரிசியும் கம்புமே நல்லா ஊறிடுச்சு. இதையும் ரவை பதத்துக்கு நல்லா குறப்பாக ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டினதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாவு ஒன்று போல் நல்லா கலக்கி எடுத்து வச்சுருங்க. எப்பவுமே இந்த சிறுதானிய மாவு மட்டும் புளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. சாதாரண மாவு தான் 8-9 மணி நேரத்துக்கு புளிக்கணும். இது வந்து 4-3 மணி நேரத்துலேயே சீக்கிரம் புளிச்சு வந்துடும். அருமையான இட்லியும் தயாராகிடுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோவில் இன்னும் தெளிவாக போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க பாருங்கள். பாய்.